நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு பாட்டி. ஆ சரி, உன் தாத்தா எங்க பவி? ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரா? அன்னைக்கு டிரைவருக்கு ரெஸ்ட் எடுக்க இடம் வேணும்னு சொன்னேன்ல, அதோட சேர்த்து உன் தாத்தாவுக்கும் அவுட் ஹவுஸ்லயே ஒரு இடத்த ரெடி பண்ணலான்னு தோணுச்சு. உனக்கு ஓகே தானே? என்ன பவி அமைதியா நிக்கிற? ஏன் தாத்தா அவுட் ஹவுஸ்ல தங்கறது பிடிக்கலையா? ஐயோ பாட்டி, அப்படியெல்லாம் இல்ல. தாத்தா கிளம்பிட்டாரு. என்ன கிளம்பிட்டாரா? அவர் வேலை செய்யற இடத்துலயே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு பாட்டி. அதனால நம்ம எந்த இடமும் ரெடி பண்ண தேவையில்லை. என்ன சொல்ற நீ? நான் தான் அவரை இங்கேயே தங்கிக்கோங்கன்னு சொன்னனே. ஏன் பவி, உங்க தாத்தாவே இங்க இருந்து கிளம்புறேன்னு சொன்னாரா, இல்ல வேற யாராவது அப்படி போ சொன்னாங்களா? உன்னதாமா கேக்குறேன் பவி. உன் தாத்தாவை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? நீ தயவு செஞ்சு இங்க நடந்தது சம்பந்தி அம்மா கிட்ட சொல்லிடாதம்மா. சொல்லு பவி. இல்ல பாட்டி, அவராதான் கிளம்பி போனாரு. இங்க இருந்து வேலை செய்யற இடம் ரொம்ப தூரமா, அதனால அங்கேயே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஓஹோ, அவ சொல்றதும் கரெக்ட் தானே பாட்டி. இந்த டிராபிக்ல இங்க இருந்து அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி யார் போவா? ஏங்க, அர்ஜுன் எத்தனை மணி ஃப்ளைட்ல வரேன்னு சொன்னா? 8 மணி ஃப்ளைட் தானே அங்கிள்? ஆமாப்பா. அப்பனா அவன் வரப்போ ஏற்பாடெல்லாம் தடபுடலா இருக்கணுங்க. ஆமாமா, டிடி அதுக்கு நிறைய ஐடியாலாம் வச்சிருக்கா. நீங்க என்னமா மனசுல வச்சிருக்கீங்க? அவன் வர்றதுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணுமா? அப்புறம் டிடி ஒரு பேப்பர் எடுத்து அம்மா சொல்ற எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோ. ஓகே மாமா.